Hello viewers, இந்த வீடியோவில் பரதநாட்டியம் காஸ்டியூம் ஸ்டிச்சிங்கோட தேர்ட் பார்ட் ஹிப் பீஸ் பார்க்க போகிறீங்க. ஒரு இன்ட்ரோ வீடியோ அப்புறம் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் காஸ்டியூம் ஸ்டிச்சிங் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஹிப் பீஸ் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் நான் சாரீ மெட்டீரியலை கட் பண்ணி எடுத்திருக்கேன். சாரீ கட் பண்ணும்போதே இதுக்கான கொஞ்சம் ஒரு பிட் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் ஹிப் பீஸ்க்குன்னு சொல்லிட்டு. அந்த பிட்டில் இந்த ஷேப்பில் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான லைனிங் கிளாத் எடுத்து இது மேலே வச்சுட்டு இன் அவுட் பண்ணி ஸ்டிச் பண்ணி இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இது மேலே வந்து நம்ம இதுக்கு மேலே மடித்து தைக்காத மாதிரி லைனிங் ஜாயின் பண்ணும்போதே இன் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முடிச்சாச்சு. இப்போது இந்த கர்வ் போர்ஷனுக்கு வருவோம். இங்கே இந்த மாதிரி லைட்டாக மடிச்சுட்டு மேல் பக்கமாகவே ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல பார்டர் வைக்க போகிறோம். கொஞ்சமாக மடித்து இந்த மாதிரி என்ன ஷேப் கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போது பார்டர் அட்டாச் பண்ணலாம். இந்த கார்னர்லேருந்து லைட்டாக அப்படி மடித்து விட்டுட்டு இங்கேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது அந்த டர்னிங் வருது இல்லையா, ஷார்ப்பாக இருக்கும், அந்த இடத்துல இந்த மாதிரி மடித்து விட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அந்த கார்னர் மட்டும் பார்டரை ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போது பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு வரணும். ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு இன்னொரு ஸ்டிச் போடணும். இது போடுறது எதுக்குன்னா, இந்த டர்ன் ஆகிற இடத்துல வந்து நீங்கள் இப்போது ஃப்ளாட் பண்ணி இந்த பார்டரை ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து ஒரு 2 ஸ்டிச் போட்டு கொஞ்சம் ஸ்டிஃபாக ஆக்குனா தான் உங்களுக்கு அது வளையாமல் இருக்கும். ரொம்ப எண்டில் ஸ்டிச் போட்டோன்னா வளையும், அதனால் கொஞ்சம் தள்ளி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போது இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போது இந்த பார்டரை ஸ்ப்ரெட் பண்ணி எங்கெல்லாம் தூக்குன மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் லைட்டாக ப்ளீட்ஸ் கொடுத்து சின்னதாக ப்ளீட்ஸ் கொடுத்து, மொத்தமாக பெருசாக ஒன்று வைக்கக்கூடாது. எங்கெங்கே உங்களுக்கு எக்ஸசிவாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி சின்னதாக ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நல்ல பார்டரை வந்து அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி தேய்ச்சி விட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போடணும். பார்டர் தூக்கிட்டு தனியாக இல்லாமல் அந்த கிளாத்தோடையே சேர்ந்தா மாதிரி வரணும். இப்போது இந்த கார்னர்லேயும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். லாஸ்ட்லேயும் கொஞ்சம் மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கார்னர் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது ஒரு ப்ளீட்ஸ் வச்சோம் இல்லையா, அந்த ஒரு ப்ளீட்ஸ் மேலேயும் ஸ்டிச் போட்டு அது மேலே தூக்கிட்டு இல்லாமல் அதை நல்லா ஃப்ளாட் ஆக்கி விட்டுறணும். எங்கெங்கெல்லாம் ப்ளீட்ஸ் வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் அந்த ப்ளீட்ஸ் மேலே ஒரு ஸ்டிச் வரணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதை இப்போது ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில்
ஒரு டாட் ஒன்று ஸ்டிச் பண்ணணும். இந்த டாட் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தியாக இருக்கணும். இதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் டாட் ஸ்டிச் பண்ணணும். இந்த டாட் கொஞ்சம் சின்னதாகவும் அடுத்து பண்ண போகிற டாட் இன்னும் சின்னதாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, அங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரியே கொஞ்சம் பெருசாக ஒரு டாட்டும் சின்னதாக ஒரு டாட்டும் வச்சுக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி நாடா ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நாடா வந்து இந்த கார்னரில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரோப் நாடா வேணான்னு சொல்கிறவங்க கொக்கி லூப்ஸ் வச்சுக்கலாம், வெல்க்ரோ வச்சுக்கலாம். இப்போது ஹிப் பீஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த காஸ்டியூமோட அடுத்த பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கர்ட். ஸோ நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இன்ட்ரோ வீடியோவில், இது வந்து ஒரு ஸ்கர்ட் டைப்பில் பண்ண போகிறோம் இந்த காஸ்டியூம். அதனால் அடுத்த பார்ட் ஸ்கர்ட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.